நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ ராஜேஸ்வரிய வச்சு செய்ய போறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா, அதே சமயத்துல ராஜேஸ்வரி அடுத்ததா பண்ணக்கூடிய விஷயம் உண்மையிலேயே நம்ம மல்லியோட மனசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்த விளைவிக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலேயே மல்லி இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இப்போ இந்த ராஜேஸ்வரி வந்து இந்த சுடருக்கு ஏத்த மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம விஜய் இல்லாத நேரமா பார்த்து, நம்ம மல்லி கிட்ட வந்து இந்த மாரி அதாவது "உனக்கு எதுக்காக மல்லி இந்த மாரி ஒரு பொழப்பு? அதாவது உண்மையான ரேணுகா அப்படின்ற மாரி உனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது, அந்த ரேணுகா வாழாம நீ எதுக்காக இங்க வாழணும்? அவளோட வாழ்க்கைய நீ விட்டு குடுத்துட்டு போக வேண்டியது தானே!" அப்படி இப்படின்ற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது நார்மலான பேச்சு. சரி ஓகே. இங்க இருக்கக்கூடியது ரேணுகா அப்படின்ற மாரி நெனச்சு, நம்ம மல்லி கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா, அதே சமயத்துல இப்ப அடுத்ததா கடைசியில, அ அதாவது மல்லி இருந்துட்டு, "உங்களுக்கு தெரியல ராஜி. அதாவது நான் சொல்றத முதல்ல தெளிவா கேளுங்க. அவ உண்மையான ரேணுகாவா இருந்திருந்தா எனக்கு பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பா என்னோட வாழ்க்கைய ரேணுகாக்காவுக்காக நான் விட்டு குடுத்துட்டு போயிட்டே இருந்திருப்பேன். அதாவது அவங்களா இருந்திருந்தா எனக்கு விஜய் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நான் வந்து வெண்பாவையும், விஜய்யையும் நான் ரேணுகா அக்காவுக்காக குடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா இல்ல, சுடர் தான்." அப்படி இப்படின்ற மாரி சொல்லி மல்லி கொஞ்ச நேரம் லெக்சர் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி ஏற்கனவே சும்மாவே ஆடுவா. ஆனா கடைசியில மல்லிகிட்ட, "என்ன மல்லி, இப்ப என்ன சொல்ல வர? இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா இல்ல, சுடர்ன்னு சொல்ல வரியா? இந்த ஒரு விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியுமே. அதுவும் இல்லாம டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் அதாவது இங்க எல்லாருமே பார்த்து பயங்கர அதிர்ச்சி ஆனாங்க இல்லையா? அதாவது என்னடா இது டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் இந்த சுடருக்கு சாதகமா வந்துடுச்சே. சுடர் உண்மையிலேயே ரேணுகா தானா அப்படின்ற மாரி சந்தேகப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? அது எல்லாமே வந்து நான் தான் செஞ்சேன். அதாவது சுடரோட உண்மையான டிஎன்ஏ ரிப்போர்ட் எங்க இருக்குன்னு தெரியுமா? என்கிட்ட தான் இருக்கு. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி இந்த ராஜசூரி ஒரு பயங்கரமான அதிர்ச்சிய நம்ம மல்லிக்கு குடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த மல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. மல்லிக்கு இப்போ என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. "என்ன சொல்றீங்க மேடம்? அதாவது உங்க தம்பி ஏற்கனவே உங்களோட தம்பியோட வாழ்க்கைய நீங்க சொத்து எல்லாத்தையுமே ஆட்டைய போட்டுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனா அதே சமயத்துல இங்க இருக்கக்கூடியது உண்மையிலேயே ரேணுகா இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுமே கூட எதுக்காக இந்த மாரி வந்து பண்றீங்க?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து நம்ம மல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு, "என்ன மல்லி பேசிக்கிட்டு இருக்க? உன்ன முதல்ல விஜய் கிட்ட இருந்து பிரிக்கணும். அதுக்காக தான் இவ்ளோ வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்க. இப்ப வந்து சுடரோட கழுத்துல விஜய் தாலிய கட்டலன்னா என்ன? அடுத்தடுத்து கண்டிப்பா விஜய் வந்து சுடரோட கழுத்துல தாலிய கட்ட தான் போறான். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா அடுத்தடுத்த நடக்கப் போற விஷயங்கள்லாம் நீ கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்ட. அந்த அளவுக்கு சூப்பரா எல்லாமே நடக்கப் போகுது. அதே மாதிரி நீ நினைக்கிற மாரி விஜய் கூட நீ ஒண்ணு சேர்ந்து வாழ முடியாது. நீ இந்த விட்டு வெளிய போறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்றியா? அப்புறம் வந்து நான் எல்லாத்தையுமே மாத்துறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, இந்த ராஜேஸ்வரி சொல்றத கண்டிப்பா நம்பவே முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து இவளோட பேச்சுகள் இருந்துட்டு இருக்கு. அதே மாரி இங்க இருக்கக்கூடிய ரேணுகா இல்ல சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, "ஆதார் என்கிட்ட இருக்கு. இதோ பாரு." அப்படின்ற மாரி சொல்லி, அந்த ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் அதாவது ஒரிஜினல் ரிப்போர்ட்ட வந்து காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அத பார்த்த உடனே மல்லிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. "ராஜி மேடம் முதல்ல அந்த ரிப்போர்ட்ட குடுங்க. இந்த ரிப்போர்ட்ட விஜய் கிட்ட காட்டுனா, விஜய்க்கு எல்லா உண்மையுமே புரிஞ்சிரும். இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுப்பாரு." அப்படின்ற மாரி சொல்லி அந்த ரிப்போர்ட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு, "என்ன மல்லி பேசிட்டு இருக்க? இந்த ரிப்போர்ட்ட உங்ககிட்ட குடுக்கறதுக்கா நான் வந்து ரூ. 1,00,000 செலவு பண்ணி ரூ. 1,00,000 லஞ்சம் குடுத்து, ஒரிஜினல் ரிப்போர்ட்ட மாத்தி, இந்த ஒரு ரிப்போர்ட்ட நான் வந்து என் கையில வச்சிருக்கேன்." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த சுடர் வந்துட்டு பயங்கரமா வந்து பேசிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு மல்லிக்கு ஒண்ணுமே புரியல. அதே மாரி இந்த ரிப்போர்ட்ட மல்லி புடுங்கறதுக்காக நினைக்கிறாங்க. ஆனா அந்த ஒரு டைம்ல மல்லி இந்த ரிப்போர்ட்ட உன்னால என்கிட்ட இருந்து வாங்க முடியாது. அதே மாரி என்கிட்ட இந்த ரிப்போர்ட் இருந்தா தானே, நீ வந்து உண்மையான ரேணுகா இல்ல சுடர் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சு சொல்லுவ. அதே மாதிரி உன்னால இனிமே எந்த ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எடுக்கவும் முடியாது, ஒண்ணும் முடியாது. அதனால எல்லாமே எனக்கு சாதகமா தான் அமைஞ்சுகிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே எனக்கு சாதகமா மாத்தப் போறேன். அதாவது நீங்கலாம் சேர்ந்துகிட்டு விஜயோட சொத்து எல்லாத்தையுமே மீட்கிறதுக்கு ஏற்கனவே பல போராட்டங்கள் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் இப்போ நான் சொல்றது வந்து உனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கும். அதுவும் இல்லாம இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு அந்த இது இருக்கு பார்த்தீங்களா? அதாவது
சுடரோட டிஎன்ஏ டெஸ்ட் போட்டு அத மல்லி கண்ணு முன்னாடியே எரிக்க ஆரம்பிச்சாங்க. மல்லிக்கு பயங்கரமா இருந்துச்சு. ராஜி மேடம் இப்படி பண்ணாதீங்க. அந்த ரிப்போர்ட்ட என் கையில குடுத்துருங்க. அத எரிக்காதீங்க, எரிக்காதீங்க அப்படின்ற மாரி சொல்லி மல்லி பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே எரிக்காம விட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுசா எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டாங்க. இப்போ மல்லிக்கு இத்தன நாளா டவுட்லாம் இல்ல. கன்ஃபார்மாவே சொன்னாங்க. இப்போ உண்மையிலேயே அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எப்படி மாறுச்சு அப்படின்ற ஒரு கதையையும் சொன்னாங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ ராஜேஸ்வரியோட பிளான் என்னவா இருந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த சுடர வச்சு விஜயோட கழுத்துல அதாவது விஜய் வந்து சுடரோட கழுத்துல தாலிய கட்டிட்டா, அடுத்ததா மல்லிய இங்கிருந்து ஈஸியா விரட்டிடலாம். மல்லிய விஜய் கிட்ட இருந்து பிரிச்சாலே போதும். அடுத்ததா வந்து இந்த சுடர வச்சு விஜயோட சொத்து எல்லாத்தையுமே ஆட்டைய போட்டுறலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இவங்க இப்போ ஏற்பாடு பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. மல்லி இருந்துட்டு இப்போ பயங்கர கோவத்தோட சொல்றாங்க. என் மூச்சு இருக்கிற வரைக்கும் விஜய்க்கும், வெண்பாவுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் நான் வரவிட மாட்டேன். கண்டிப்பா நான் உங்கள எதிர்த்து நிப்பேன். அதே மாதிரி விஜய்க்கு, வெண்பாவுக்கு இவங்க எல்லாருக்குமே உண்மையான ரேணுகா கிடையாது. அவ சுடர் தான் அப்படின்றத நான் நிரூபிப்பேன். அதே மாதிரி உங்களோட சுயரூபத்தையும் வெளிய கொண்டு வரேன். இப்போ இந்த நாள்ல உங்க டைரியில அந்த டேட்ட வந்து குறிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்கள நான் சும்மா விட மாட்டேன். அப்படி இப்படின்ற மாரி சொல்லி, இப்போ மல்லி இருந்துட்டு பயங்கர கோவத்தோட சவால்லாம் விட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலே இதெல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்த சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல. சூப்பராவே நடந்துருச்சு. அதுவும் இல்லாம இந்த ராஜேஸ்வரி, அதுக்கப்புறம் வந்து இந்த சுடர் இவங்க எல்லாரையுமே எதிர்த்து மல்லி சாதிக்க தான் போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.